மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்க நிலையில முன்னணி நடிகர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த உள்ளனர் என்பது பற்றிய தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கு. இதற்கிடையில தான் தேர்தலை முறையாக நடத்த தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் மக்கள் எந்தவித இடைஞ்சலுக்கு ஆளாகாத வண்ணமும் ஏற்பாடுகளுமே நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா மறுபக்கமே அரசியல் கட்சிகள் பரிசு பொருட்களோ பண வாக்காளர்களுக்கு வழங்குவதை தடுக்கும் வகையில தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அவர்கள் பணம் வைத்திருந்தால் பக்கத்தில் அதற்கான உரிய ரசீது வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில நாளை சென்னையில் பல ஓட்டுச்சாவடிகளில் பிரபலங்கள் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்க நிலையில அவர்கள் எங்கு ஓட்டுப்பட உள்ளனர் என்பது பற்றியதான் தற்பொழுது நமக்கு தகவல்களும் கிடைத்து வந்திருக்கு. அதாவது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் டிடிடி கோவில் அருகில் உள்ள பள்ளியில் தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்காங்க. மேலும் அஜிசரும் ஷாலினி தம்பதி நீலாங்கரையிலுமே, விஜய் சேதுபதி அவர்கள் கோடம்பாக்கம் பவரஸ் அம்பேத்கர் நகர் அருகே உள்ள ஒரு பள்ளியிலுமே வாக்களிக்க இருக்காரு. அதே போல விஜய் ஆண்டனி, விஜயகாந்த் குடும்பத்தினர், விவேக் குடும்பத்தினர், இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஆகியோர் சாலிகிராமத்தில் உள்ள காவேரி பள்ளியில் வாக்களிக்க இருக்காங்க. மேலும் நடிகர் வாகை சந்திரசேகர் கொட்டிவாக்கத்தில் உள்ள நெல்லை நாடார் பள்ளியில் வாக்களிக்க இருக்காரு. நடிகர் கருணாகரன் அவர்கள் திருவான்மையில் உள்ள அட்வென்ட் கிறிஸ்டியன் பள்ளியில் வாக்களிக்க இருக்காரு. அதே போல நடிகர் வரலட்சுமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கோட்டூர்புரத்தில் உள்ள பள்ளியில் வாக்களிக்க உள்ளனர். இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி சாலிகிராமத்தில் உள்ள காவேரி பள்ளியிலுமே வாக்களிக்க இருக்காரு. இதைத் தொடர்ந்து வைரமுத்து சென்னை சூளமேடு ஹைரோட் பகுதியிலுமே, ஜெயகோபால் மேல்நிலை பள்ளியிலுமே வாக்களிக்க இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.